என் வாழ்வின் மோட்சம் நீயடி. அத்தியாயம் 43. சற்று நேரத்திற்கு முன்புதான் குழந்தைகளை தயார்படுத்தி ஓட்டுநரோடு பள்ளிக்கு அனுப்பி வைத்துவிட்டு குளிப்பதற்காக பாத்ரூமிற்குள் நுழைந்திருந்தாள் யாழினி. அன்று குழந்தைகளுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்ததால் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. எப்போதும் அவர்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்த பிறகுதான் குளிக்க செல்வாள் யாழினி. இன்றும் அதேபோல் குளித்து முடித்து வந்தவள் அறைக்குள் நுழைந்த ஜெயை கண்டதும் அதிர்ச்சியையும் தாண்டிய கோபம். அவள் வெறும் டவலோடு மட்டும் நிற்க பதட்டத்திலும் கோபத்திலும் வார்த்தைகளை விட்டுவிட்டாள். அவன் கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பானா? ஏற்கனவே அவள் மீது ஆத்திரத்தில் இருந்தவனுக்கு அவள் தன்னை திட்டியது மேலும் சினத்தை உண்டாக்கி இருக்க, இன்று அவளுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்ற முடிவோடு அவளை நெருங்கி இருந்தான். தான் அவளை நெருங்க நெருங்க அவள் விழிகளில் தெரிந்த பதட்டமும் தடுமாற்றமும் அவனை என்னவோ செய்ய, அவளை மன்னிப்பு கேட்க சொல்லிவிட்டு இடத்தை காலி செய்து விடலாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவளோ மன்னிப்பு கேட்காமல் வீம்பு பிடிக்கவும் அவனுக்கு சுர் என்று ஏறியது. அதே சமயம் அவளது அருகாமையும் அவள் நின்றிருந்த நிலையும் வேறு அவனை செயலிழக்க வைக்க, அவள் மீதுள்ள கோபத்தையும் மறந்து அவள் இதழோடு தன் இதழ்களை பிணைத்திருந்தான். அவன் செயலில் அவளுக்கோ பேரதிர்ச்சி. விழிகள் இரண்டும் பெரிதாக விரிந்து கொண்டது. அவளது அதிர்ந்த விழிகளை பார்த்து கொண்டே அவள் இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டவன் திமிரியபடி தன்னிடமிருந்து விலக முயன்றவளது உதடுகளை இடைவிடாது அவன் சிறை செய்து கொள்ள, அவள் உடலும் சிலிர்த்து போனது. தன்னை மறந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளது நெகிழ்வை அறிந்து கொண்டவனின் விழிகளும் மோகத்தோடு மூடிக்கொண்டது. அவனுடைய ஒரு கரமோ அவள் கழுத்தை சுற்றி வளைத்திருக்க, மற்றைய கரமோ அவளுடைய இடையை நோக்கி பயணித்தது. அதிலும் தன்னுடைய கரத்தை அழுத்தமாக பதித்தும் கொண்டது. ஒருவர் மீது மற்றொருவருக்கு அளவற்ற வெறுப்பு மட்டுமே இருந்தாலும் அந்நொடி அவர்களின் வெறுப்பையும் கோபத்தையும் மறந்து இதழ் முத்தத்தில் திளைத்திருந்தனர். இருவருமே விலகும் மனநிலையில் இல்லை. ஆழமாக நீண்டு கொண்டே போனது. அவள் இடையில் படர்ந்திருந்த அவன் கரம் அழுத்தமாக வருடத் தொடங்க, பெண் அவளுக்கு உள்ளுக்குள்ளே 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறப்பதை போன்று இருந்தது. அவன் தனக்கு பிடிக்காத கணவன் என்பதை மறந்து போனாள் அவள். அவனும் அப்படி ஒரு நிலைக்குத்தான் தள்ளப்பட்டிருந்தான். பல மாதங்களுக்கு பிறகு கிடைத்த அந்த இதழ் முத்தம் அவன் மூளையை மழுங்க செய்திருந்தது. அவள் மொத்தமாக வேண்டும் என்று அவனது உணர்வுகள் அவனை ஆட்டி படைக்க, அவளில் மொத்தமாக தொலைந்து போனான் ஜெய். இருவரது தொடுகைகளும் ஒன்றோடு ஒன்று உரசி அங்கே தீக்குச்சி இல்லாமலேயே அனலை உண்டாக்கி கொண்டிருக்க, இருவராலுமே உணர்வுகளை கிஞ்சித்தும் கட்டுப்படுத்த முடியாத நிலை. அவர்களது திருமணமான புதிதில் அவளை மென்மையாக மட்டுமே கையாள வேண்டும் என்ற எண்ணத்தில் அவளை பூவை போல கையாள்பவன் அக்கணம் அதனை கூட மறந்து அவளுடைய இதழ்களை அழுத்தமாக கடித்தும் வைத்தான். அவனுடைய இதழ் சுவைப்பில் அவளுடைய உடலில் இருந்த அத்தனை மயிர்கால்களும் குத்திட்டு நின்றன. அவள் கரங்களும் அவனது கேசத்தை நோக்கி எப்போதோ சென்று வருடி கொடுக்க தொடங்கி இருந்தது. இப்போதோ அப்போதோ என்று நழுவி விடும் நிலையில் இருந்த அவளது துவாலையோ அவன் கரம் செய்த ஜாலத்தால் அதற்கு மேல் அவள் உடலில் நிற்காமல் நழுவி கீழே விழுந்துவிட இருந்த சமயம், சரியாக அவனது பேண்ட் பாக்கெட்டில் இருந்த போன் ஒலித்து இருவரின் மோன நிலையையும் கலைத்து விட்டிருந்தது. சட்டென்று விலகி கொண்டனர். ஒருவர் முகத்தை இன்னொருவரால் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. இருவரும் சில நிமிடம் உலகம் மறந்து உறைந்து நின்றிருந்தனர். மார்பில் முடிந்திருந்த மாறாப்பை இருக்க பற்றியபடி நின்றிருந்தவளுக்கோ உடலில் ஒருவித நடுக்கம். அவள் தலை கவிழ்ந்திருந்தது. அவன் முகத்தை பார்க்க இயலாமல் கவித்து கொண்டாள். அவனுக்குமே உடலில் பலவித மாற்றம். சட்டென்று அதிலிருந்து வெளியே வரவும் இயலவில்லை. அவளை மேலும் நெருங்கச் சொல்லியது அவனது உணர்வுகள். அந்த நேரம் மூளையும் விழித்து கொண்டதால் அவளை நெருங்க பெரிய தயக்கமும் வேறு பிறந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தான். அதிர்ச்சியாக இருந்தது. கேசத்தை கோதி கொண்டவனுக்கு அங்கிருந்து கிளம்பி விடுவது நலம் என்று தோன்ற, அவளை திரும்பியும் பார்க்காமல் விறுவிறுவென்று கதவை திறந்து கொண்டு வெளியேறி இருந்தான். ஜெய், சாப்பிடல? வழியில் தாய் கேட்ட கேள்விக்கு கூட விடையளிக்காமல் தனது காரில் ஏறி வேகமாக புறப்பட்டவனை வனஜாதான் இவனுக்கு என்னாச்சு எனும் விதமாக பார்த்து வைத்தார். காரை ஓட்டி கொண்டிருந்தவனது மனமெல்லாம் யாழினி மட்டுமே வியாபித்திருந்தாள். இன்று நிகழ்ந்த முத்தம் அவன் எதிர்பார்க்காதது.
அவன் வெறுத்து கொண்டிருப்பவளின் மூலம் கிடைத்த அந்த முத்தம் அவனுக்கு கோபத்தையும் பிடித்த மென்மையையும் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவனுக்கோ அது மீண்டும் வேண்டும் என்றே தோன்றியது. இன்னும் ஆழமாக அவள் இதழில் புதைய வேண்டும். அது மட்டும் போதாது, அவளோடு ஒன்றிணைந்து அவளோடு முக்குளித்து சல்லாபிக்க வேண்டும் என்று அவன் உடல் ஆசை கொள்ள ஒரு நொடி திகைத்துத்தான் போனான். என்ன மாதிரி ஆசை இது? ச்சே, அதுவும் அவளோடு! அவளை எனக்கு பிடிக்காது. கோபம் மட்டும்தான் அவள் மீது இருக்கு. அப்படி இருந்தும் அவளோடு கலக்க ஆசைப்படுகிறதா இந்த மானம் கெட்ட மனதும் உடலும்? தன்னை அருவருப்பாக திட்டிக் கொண்டவன் அவளை பற்றி நினைக்கவே கூடாது என்று வலுக்கட்டாயமாக அவள் எண்ணத்தை தூர எறிந்தான். ஆனால் சில நிமிடத்திற்கு மேல் அவனால் அது முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அவளை முத்தமிட்ட நிகழ்வே தோன்றி அவன் உடலை மெருகேற்றி அவன் வேலையை கூட செய்ய விடாமல் அவனை மிகவும் அலைக்கழித்தது. யாழினியோ அவன் சென்று நிமிடங்கள் கடந்தும் பித்து பிடித்தது போலதான் நின்றிருந்தாள். அவனிடமிருந்து இப்படி ஒரு அதிரடியை அவள் எதிர்பார்க்கவில்லை. அவன் செய்ததை காட்டிலும் தான் அவன் முத்தத்தில் கரைந்து பதில் முத்தம் வழங்கியது தன்னை நினைத்தே அசிங்கமாக இருந்தது. ச்சே, அவ்வளோ வீக்கானவளா நான்? அவன் தொட்டா உருகிடுவேனா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா எனக்கு? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே வந்து சொன்னவன் அவன். அவனை எப்படி நெருங்க விட்டேன்? அதையும் தாண்டி அவன் எப்படி என்ன தொடலாம் என்ற கோபமும் எழ அவன் முகம் சிவந்து போனது. அவனை விட்டு தள்ளி இருக்கணும். ச்சே என்று கோபத்தில் மூக்கு சிவக்க நின்றிருந்தவளுக்கு தன் மீதே கோபம். முதல்ல இந்த வீட்டை முதல்ல காலி பண்ணணும். அத்தை இப்போ ஹெல்த்தியா தானே இருக்காங்க. அவங்க கிட்ட மெதுவா இதை பத்தி பேசி இங்க இருந்து கிளம்புற வழியை பார்க்கணும் என்று திட்டமிட்டவள் உடையை எடுத்து அணிந்து கொண்டாள். கண்ணாடியின் முன்பு நின்று நெற்றியில் பொட்டு வைத்தவளது பார்வை அவளது வீங்கி இருந்த கீழ் உதட்டில் வந்து நின்றது. தொட்டு பார்த்தாள். எரிந்தது என்று வழியில் முணங்கி கொண்டவளோ, எப்படி கடிச்சு வச்சிருக்கான் என்று அவனை திட்டிவிட்டு காயம் தெரியாத அளவிற்கு உதட்டு சாயத்தை பூசிக்கொண்டு கீழே சென்றாள். அவளது உதட்டு காயத்தை லிப்ஸ்டிக் போட்டு மறைத்தாலும் வனஜாவின் கண்ணிற்கு அது தெளிவாக புலப்பட்டு விட, பார்த்ததுமே என்னடாச்சு உதட்டுல என்று கேட்டார். கொஞ்சம் தடுமாறியவள், கதவுல இடிச்சுக்கிட்டேன் அத்த என்று சமாளிக்க, அவரும் பார்த்து இருக்க கூடாதாடா என்று கனிவாக கூறிவிட்டு அவளோடு சாப்பிட அமர்ந்தார். அன்று இருவராலும் தத்தமது வேலைகளில் கவனத்தோடு ஈடுபட முடியவில்லை. காலையில் நிகழ்ந்த முத்த நிகழ்வுதான் நொடிக்கு நொடி இருவரையும் போட்டு அலைக்கழித்துக் கொண்டே இருந்தது. மாலை நேரத்தில் குழந்தைகளோடு கார்டனில் இருந்தாள் யாழினி. குழந்தைகள் இருவரும் புல் தரையில் அமர்ந்து பில்டிங் பிளாக்ஸை வைத்து வீடு கட்டி விளையாடி கொண்டிருக்க, அவர்களை கண்காணித்தபடி அமர்ந்திருந்தவளது எண்ணம் எல்லாம் ஜெய்யை பற்றியதாகத்தான் இருந்தது. அவளும் அவனை பற்றி நினைக்க கூடாதென்று எவ்வளவோ முயற்சி செய்கிறாள். ஆனால் அவளால் அது முடியவில்லை. அவன் வீட்டிற்கு வந்த இத்தனை நாட்களில் அவள் இப்படி இருந்ததில்லை. காலையில் நிகழ்ந்த முத்த யுத்தத்தின் பின்னர் அவள் மனம் அவனை பற்றியே தான் நினைக்க ஆரம்பித்திருந்தது. தோட்டத்தில் சிமெண்ட் திண்ணையில் அமர்ந்திருந்தவளது பார்வை போர்டிகோவில் வந்து நின்ற ஜெயின் வண்டியை கண்டு கொண்டது. அவன் வருகையை கண்டு அவள் பார்வையை குழந்தைகளது பக்கம் திருப்பிக் கொள்ள, காரில் இருந்து இறங்கியவனின் பார்வையோ யாழினியின் மீதுதான் நிலைத்திருந்தது. அவள் வந்த நாளிலிருந்து அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் கடந்து போபவனுக்கு இன்று அப்படி கடந்து செல்ல முடியவில்லை. ஹாய், அப்பா வந்துட்டாங்க என்று ஓடி வந்த குழந்தைகளின் பக்கம் பார்வையை திருப்பியவன், என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்று அவர்களிடம் கொஞ்சி வினவியபடி பேச்சு கொடுத்தவனின் பார்வை அவ்வப்போது யாழினியின் பக்கமும் திரும்பியது. அவளோ அவன் பக்கமே திரும்பாமல் தான் அமர்ந்திருந்தாள். ஆனாலும் அவன் பார்வை அவள் மீது படிவதை அவளால் உணர முடிந்தது. அந்த நேரம் வைஷு அம்மா என்று அழைக்க, ஹா என்று திரும்பியவள் மகளை என்னவென்பது போல பார்க்க, அப்பாதான் கூப்பிட சொன்னாங்க அவள் சொன்னதும் அவளோ தயக்கத்தோடு அவனை ஏற்று பார்க்க, அவன் பார்வையோ அவள் முகத்தில் அழுத்தமாக படிந்துவிட்டு அடுத்த கணம் அவளது இதழ்களை நோக்கி படிய, அவன் பார்வையின் அர்த்தத்தை படித்தவளுக்கு ஒரு மாதிரியாகி போனது. உதட்டை கடித்து கொண்டவளுக்கு முகம் வேறு சட்டென்று சிவந்து போய்விட, அவனது முன்னிலையில் நிற்க முடியாமல், வருண், வைஷு, நான் உள்ள போறேன் என்று கூறிவிட்டு வேக நடையோடு வீட்டிற்குள் நடந்துவிட, ஜெயின் பார்வையோ மோகத்துடன் அவளை பின் தொடர்ந்தது.